பெருமதிப்பிற்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணியின் செயலாளராக பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களை வழிநடத்துவதற்கு உறுப்பினர்களாக ஒரு 40 லட்சம் பேரை சேர்த்திருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் 18 வயது தொடங்கி 35 வயதிலான 2 கோடி இளைஞர்களுக்கும் அவர் தலைவர் என்பதை இன்றைக்கு தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். விளையாட்டுத்துறையின் அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு இங்கே பெருமதிப்பிற்குரிய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் இங்கே பேசும்போது சொன்னார், ஏராளமான விஷயங்களை பெருமதிப்பிற்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற விஷயங்களை மிக சிறப்பாக பட்டியல் போட்டு காட்டினார். இதே தென் சென்னையில்தான் ஒரு 115 ஏக்கர் நிலப்பரப்பில் 320 கோடி ரூபாய் செலவில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்கள் ஒரு விளையாட்டு நகரத்தை உருவாக்குவதற்கு ஒப்பந்தங்கள் கோரியிருக்கிறார். இந்த 320 கோடி ரூபாய் செலவில் 115 ஏக்கர் நிலப்பரப்பில் உருவாகவிருக்கிற இந்த விளையாட்டு நகரம் என்பது இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டும் நகரமாக இருக்கும். அவர் விளையாட்டுத்துறையின் அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒலிம்பிக்கு செல்வதும், அகில உலக போட்டிகளில் பங்கேற்பதும், தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்பதும் என்று இளைஞர்கள் குதூகலத்தோடு போட்டிகளில் பங்கேற்று வெற்றியையும் குவித்து வருகிறார்கள். அப்படி வெற்றியை குவித்து வருகிற இளைஞர்களுக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை பரிசளித்து அவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி விளையாட்டுத்துறையில் உலகுக்கே தமிழ்நாட்டை முன்மாதிரி மாநிலமாக மாற்றிக் கொண்டிருப்பவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள்.